ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம். போன எபிசோட்ல தேவிகா கோவில்ல வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிபு தயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதையை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். எபிசோட் 2. நாம ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்க கூடாது? தேவிகா கோவில்ல வேண்டிட்டு இருக்கும்போது திடீரென்று அவளுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றின. நாம ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்க கூடாது? இந்த உலகில் எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாம ஆதரவு வச்சு குழந்தைகள் நல காப்பகத்துல இருக்காங்க. அங்க இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டா நமக்கும் ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் ஒரு அப்பா அம்மா கிடைக்கும்னு யோசிக்கிறான். நம்ம தத்தெடுத்துக்கிறோம்னு யார்ட்டையாச்சும் சொன்னாதானே எல்லாரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. யார்ட்டையும் சொல்லாம தத்தெடுத்தா யாரும் எங்களையும் எங்க குழந்தையும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கல்லன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு பாக்கா. அதன் பிறகு கண்ணை திறந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இதுதான் நல்ல யோசனைன்னு வீட்டுக்கு போய் கேசவ்கிட்ட சொல்லலாம்னு கிளம்புறா. வீட்டிற்கு வந்ததும் கேசவிடம் சென்று, என்னங்க, நான் கோவில்ல வேண்டிட்டு இருக்கும்போது என் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சுங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு கேசவ், என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றான். அது நாம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது என்று தயக்கத்துடனே கேட்கிறாள். அதுக்கு கேசவ், நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துதான் வளர்க்கிறோம்னு யாராவது குழந்தைகிட்ட சொல்லிட்டா அப்ப என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். அதுக்கு தேவிகாவும், யார்ட்டையும் சொல்லாம நாம தத்தெடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேசவ், அது எப்படி யார்ட்டையும் சொல்லாம ஒரு குழந்தைய நாம தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறான். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா படி நடந்தா நாம யார்ட்டையும் சொல்லாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நீங்க அந்த ஐடியாவுக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்னு தெரியல. நான் சொல்லட்டுமா, நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கேசவும், சரிம்மா நீ சொல்லு, ஐடியா ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு அடுத்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதற்கு தேவிகா, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட். பின்ன பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் வைக்கலாம். ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு நாம எங்கேயாச்சும் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் அப்படியே டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம்னு சொல்றா. நீங்களும் யார்ட்டையாச்சும் பிறந்த குழந்தை எந்த ஊர்ல தத்தெடுக்கலான்னு விசாரிங்க, இத பத்தி எதுவுமே சொல்லாம விசாரிங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேசவும், இதுவும் நல்ல ஐடியா தான், நாம இப்படியே செய்யலாம். நமக்கும் ஒரு குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, நாம வளர்க்க போற அந்த குழந்தைக்கும் நாம தான் அப்பா அம்மாவா இருப்போம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நாம பெத்த குழந்தைன்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அப்படியே பேசிட்டு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாம ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் 2 பேரும் ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து நாங்க அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அதற்கு அவங்க நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. அவங்க 2 பேரும் நாம இன்னும் கொஞ்ச நாள் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறோம்னு ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே சிறிது நாட்களும் கழிந்தன. 7 மாசமும் வந்துருச்சு. சோ தேவிகாவும் கேசவும் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு போய் தத்தெடுத்துக்கலான்னு பேசிக்கிறாங்க. அப்ப இன்னும் 2 நாள்ல ஃபங்க்ஷன் வைக்கலான்னு தேவிகா சொல்றா. அதற்கு கேசவ், சரி அப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு 2 நாள்ல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். அவன் போய் ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும், என் ஒய்ஃப்க்கு 2 நாள்ல பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், சோ எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்கன்னு ஒரு வீட்டுக்கா போய் இன்வைட் பண்றான். அப்படியே ஆபீஸ்க்கும் போயிட்டு அங்கேயும் எல்லாரையும் இன்வைட் பண்றான். பின்னர் ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா நின்று பண்றான். அப்படியே ஃபங்க்ஷன் டேவும் வந்துருச்சு. கேசவும் ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்கான். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. தேவிகாவும் வயிற்றுல ஒரு துணியை கட்டிட்டு பிரெக்னன்ட் லேடி மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான். கேசவும் வந்து எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்து வெல்கம் பண்றான். அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கிற எல்லா லேடிஸும் தேவிகாவுக்கு வளையல் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாப்பாடும் ஊட்டி விடுறாங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டு தேவிகாட்டையும் கேசவ் கிட்டையும் பாய் சொல்லிட்டு அவரவர் வீட்டுக்கு போறாங்க. பின்னர் தேவிகாவும் கேசவும் ஒரு வழியா யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாம ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு ஒருவருக்கொருவர் பேசிக்கிறாங்க. அப்படியே தேவிகா கேசவ் கிட்ட, நீங்க யார்ட்டையாச்சும் பிறந்த குழந்தை எங்க தத்தெடுக்கலான்னு விசாரிச்சீங்களான்னு கேட்டா. அதற்கு கேசவும், நான் யார்ட்டையும் இதை பத்தி கேட்கல, ஆனா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இங்க இருந்து ஒரு 6 மணி நேரம் டிராவல் பண்ணா ராம்நகர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பிறந்த குழந்தைங்க நிறைய அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்காங்கன்னு நான் இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நாம அங்க போனா குழந்தைய தத்தெடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு தேவிகாவும், கண்டிப்பா நாம அங்க போனா குழந்தைய தத்தெடுக்கலாமா அப்படின்னு கேக்குறா.
கேசவும் ஆமான்னு சொல்றான். பின்ன கேசவ் ஃபங்க்ஷன் நடத்துறதுனால நீ டயர்டா இருப்ப, சோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். அவளும் நீங்களும் டயர்டா தான் இருப்பீங்க, சோ நீங்களும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போய் தூங்குறாங்க. அப்போ தேவிகா தூங்கிட்டு இருக்கும்போது அவளை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு எழுந்து பாக்குறா. ஆனா யாரும் இல்ல, ஒரே அமைதியா இருக்கு. உடனே தேவிகா ஏதாச்சும் பிரமையா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் தூங்குறா. அகைன் அவளை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு எழுந்து பாக்குறா. அப்பவும் யாரும் இல்ல, அகைன் அமைதியா தான் இருக்கு. சோ தண்ணி குடிச்சிட்டு தூங்கலான்னு நினைச்ச வாட்டர் பாட்டிலை எடுக்கா, அது எம்டி பாட்டிலா இருக்கு. சோ கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து குடிக்க போறா. பட் அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு அகைன் தூங்குறா. அப்போ தேவிகாவுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே சத்தம் வர திசையை நோக்கி போறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் அவளை கூப்பிட்டா, இந்த சத்தம் யாருடையதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.